சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் சங்கீதம் 84 சங்கீதம் 4 வாசிக்க கேட்போம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவரீர் கொடுத்த சத்திய வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்திய வசனத்தின் மூலமாக தேவரீர் எங்களோடு பேசுகிற உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே ஒரு முறை தியானித்திருக்கிறோம். தேவனை துதிக்கக்கூடியவர்கள் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவார்கள் என்று நாம் தியானித்து, மோசேயுடைய வாழ்க்கையிலே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே, தாவீதனுடைய வாழ்க்கையிலே, சாலோமோனுடைய வாழ்க்கையிலே, இப்படி தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்கள் உண்டாயிருந்தபடியினால் அவர்கள் தேவனை துதிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் இந்த வசனத்தை எடுத்து தியானித்தோம். இந்த நாளிலே துதிக்கக்கூடிய அனுபவம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் உண்டாயிருக்கும் என்று வேறு சில கருத்துகளையும் கூட தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது, வேதத்தை நாம் தியானிக்கும் போது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 102 சங்கீதம் 18 வாசிக்கும் போது சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நாம் சரீர பிரகாரமாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சரீர பிரகாரமாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், சிருஷ்டிக்கப்பட்டதன் ஒரு நோக்கம் நாம் தேவனை துதிக்கும்படியாக தான். ஆதியிலே மனிதனை தேவன் எப்படி சிருஷ்டித்தார் என்று படிக்கும்போது, சரீர பிரகாரமாக எப்படி சிருஷ்டித்தார் என்று படிக்கும்போது, ஆதியாகமம் 1 26 27 வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி, பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்று அவர் சொன்னார். 27 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 2 7 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்படிதான் தேவன் சரீர பிரகாரமாக மனுஷனை சிருஷ்டித்தார். எதற்காக சிருஷ்டித்தார் என்றால், தேவனோடு உலாவி வரும்படியாக, தேவனோடு சம்பாஷிக்கும்படியாக, தேவனை துதித்து ஆராதிக்கும்படியாக தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். சரீர பிரகாரமாக தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக மனிதனை தேவன் சிருஷ்டித்திருப்பாரே, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தேவன் நம்மை சிருஷ்டித்திருப்பதன் நோக்கம் தேவனை துதிக்கும்படியாக தான். ஆதியிலே மனிதன் பாவம் செய்தான். பாவம் செய்தபோது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிரிவினை உண்டாயிற்று. தெய்வ பிள்ளைய பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி
அவன் ஆத்துமாவிலே மரித்து போனான். தேவன் இல்லாத ஜீவியம் பரலோகம் இல்லாத ஜீவியம், பரலோகம் இல்லாத ஜீவியம் பாதாளத்திற்குரிய ஜீவியம், அது ஆத்தும மரணத்தை கண்டடைந்த ஜீவியம். ஆகவேதான் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான் என்று படிக்கிறோம். மனிதன் பாவம் செய்த போதே தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். தேவனுக்கும் அவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாயிற்று. அவனுடைய ஆத்துமா பாதாளத்திற்கு சொந்தமாக, நித்திய மரணத்துக்கு சொந்தமாக மாறினது. ஆனால் எழுத்தின் பிரகாரமாகவோ அவன் 930 வருடம் அவன் சரீரத்திலே வாழ்ந்துதான் சரீரத்திலே மரித்தான். ஆனால் சரீரத்திலே 930 வருடங்கள் அவன் வாழ்ந்திருந்தாலும் பாவம் செய்த போதே அவன் ஆத்துமாவிலே மரித்து போனான். அப்படியானால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்த மனிதனை தேவன் என்ன செய்ய வேண்டியதாய் இருந்ததென்றால், அப்படியே விட்டுவிடாமல் அவனை நித்திய மரணத்திலிருந்து, பாதாள வல்லமையிலிருந்து அவனை மீட்டு விடுதலையாக்கி பரலோகத்திற்கு சொந்தமானவனாக, நித்திய ஜீவனுக்கு சொந்தமானவனாக அவனை சிருஷ்டிக்க வேண்டியது, மீண்டுமாக சிருஷ்டிக்க வேண்டியது தேவனுக்கு அவசியமாய் இருந்தது. ஏனென்றால் ஒரு மனிதனாகிலும் அழிந்து போவது தேவனுக்கு விருப்பமில்லாதிருந்தது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இங்கே சிருஷ்டிப்பு, ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு மனிதனை சிருஷ்டித்தல் என்று பார்க்கும்போது, சிருஷ்டிப்புக்கு எதிர்மறையான வார்த்தை தான் அழிவு. சிருஷ்டித்தல் என்கிற வார்த்தைக்கு எதிர்மறையான வார்த்தை தான் அழிக்கப்படுதல். அப்படியானால் மனிதன் நித்திய மரணமாகிய பாதாளத்திலே அழிக்கப்பட்டு போவது, அழிவை கண்டடைவது தேவனுக்கு விருப்பம் இல்லாதிருந்தது. ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் மனிதனை சிருஷ்டிக்க வேண்டிய ஒரு நோக்கமும் திட்டமும் தேவனிடத்திலே காணப்பட்டது. இதற்கு நாம் நிழலாட்டமாக பார்க்க வேண்டுமானால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு காணப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, அவர்களுடைய கூக்குரல் தேவ சந்நிதியிலே எட்டினது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தேவனுடைய சந்நிதியிலே அடிமைத்தனத்திலே காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் எட்டின வேளையிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே பார்வோனுடைய கரத்திலே அடிமைப்பட்டு இருக்கட்டும் என்று கரிசனை இல்லாத தேவனாக, அன்பில்லாத தேவனாக, இரக்கமில்லாத தேவனாக, கிருபை பொரிந்தன தேவனாக இராதபடி அவர் அப்படியே விட்டுவிடவில்லை. அவர் அன்புள்ள தேவனாக, கிருபையுள்ள தேவனாக, மனதுருக்கத்தின் தேவனாக, தங்கள் பாவங்களினாலே இப்படி ஜனங்கள் பார்வோனுடைய கரத்திலே அடிமைப்பட்டு விட்டார்களே என்று சொல்லி அவர்களை மீட்கும்படியான ஒரு திட்டத்தை உருவாக்கி அங்கே மோசேயும் ஆரோனையும் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை சகல அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சித்து சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணி தேவன் அவர்களுக்கென்று நியமித்திருந்த கானானுக்கு நேராக வழிநடத்தி செல்வதை நாம் படிக்க இயலும். அப்படியானால் அன்றைக்கு அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை என்னவென்றால், ஒரு ஆட்டுக்குட்டியானது ஒவ்வொரு வீட்டிற்கும் அடிக்கப்பட வேண்டும். அதனுடைய இரத்தத்தை எடுத்து நிலைக்காலின் சட்டங்களிலே பூசப்பட வேண்டும். சங்கார தூதன் வரும்போது யாருடைய வீட்டின் நிலைக்கால்களிலெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அவர்கள் சங்கரிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள்
தேவனுடைய கோபாக்கினைக்கு விலக்கப்பட்டவர்களாக, அவர்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாக தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட சுதந்திரத்தை அடைவார்கள் என்கிற தேவ கட்டளைக்குள்ளாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பவனங்களை பாதுகாத்தார். தெய்வ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அதை நாம் பொருளாக படிப்போமே, ஆனால் நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலே அடிமைப்பட்டு காணப்பட்டார்களோ, பார்வோனுடைய கரத்திலே எப்படி சிக்கி மீட்கப்பட இயலாதவர்களாக காணப்பட்டார்களோ, அப்படியே நாம் எல்லாரும் பாவம் செய்தவர்களாக, தேவ மகிமையற்றவர்களாக நாம் ஜீவித்தோம். ஆதியிலே மனிதன் எப்படி பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாக போனானோ, அப்படியே பிறவியிலேயே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி பிறவியிலேயே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்தின் தன்மை, முன்னோர்களுடைய பாவத்தின் தன்மை நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட்டது. ஆகவே நாம் எல்லாரும் தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராக காணப்பட்டோம். நாம் எல்லாரும் அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய கரத்திலே எகிப்திலே அடிமைத்தனத்திற்குள்ளாக சிக்கி காணப்பட்டார்களோ, அதை போல நம்முடைய ஜீவியமானது சாத்தானுடைய கரத்திலே சிக்கி நித்திய மரணத்துக்கு நேராக தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளாக காணப்பட்டது. ஆனால் அன்புள்ள தேவன் நம்முடைய கூக்குரலை கேட்டு நம்மை விடுதலை ஆக்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி, அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டு அந்த இரத்தமானது ஒவ்வொரு பவனத்தையும் ரட்சித்ததோ பாதுகாத்ததோ, அதை போல யாரெல்லாம் விசுவாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பாவ மன்னிப்புக்கென்று தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும்படியாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியமானது இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கும் பொருளாக அது செலுத்தப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் அது பாதுகாக்கக்கூடியதாக, ஆவிக்குரிய ஜீவியத்திலே இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாக சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களாக அவர்களை மாற்றினது. இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டபடியினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்து இன்றைக்கு நாம் நித்திய மரணத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாக, நித்திய ஜீவனுக்கென்று சுதந்திரவாளிகளாக அதை சுதந்திரிக்கும்படியாக சாத்தானுடைய கரத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு பரலோக தேவனுடைய கரத்திலே நாம் அலங்கார கிரீடமாக ராஜமுடியாக காணப்படும்படியாக, எஜமானனுக்கு பிரயோஜனப்படுகிற பாத்திரமாக காணப்படும்படியாக நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லும் போது, யார் நித்திய மரணமாகிய பாதாளத்தின் வல்லமைக்கு விடுதலை ஆக்கப்பட்டார்களோ, யார் நித்திய மரணமாகிய பாதாளத்தின் வல்லமைக்கு சொந்தக்காரனாகிய சாத்தானுடைய கரத்திலிருந்து மீட்கப்பட்டார்களோ, அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் வேதத்திலே படிக்கிறோம், கர்த்தரை துதிக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட போது ஒரு பெரிய சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டது. இந்த சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடப்பது என்பதை அறியாதிருந்த வேளையிலேதான் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க பண்ணினார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்
சிவந்த சமுத்திரத்திலே அழிக்கப்பட்டு போயிருந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமாய் இருந்திருக்க முடியாது. அவர்கள் தேவனால் அழிக்கப்பட்ட ஜனமாய் இருந்திருப்பார்கள். அப்படியானால் யார் அழிவிலிருந்து மீட்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம். அன்றைக்கு அந்த சிவந்த சமுத்திரத்திலே அழியாதபடி, அன்றைக்கு பார்வோனுடைய கரத்திலே அழிந்து போகாதபடி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க பண்ணி அந்த சிவந்த சமுத்திரத்தின் வாயிலாக இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணி அவர்களை ஆபத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் என்பதை அந்த இடத்திலே தேவன் நிரூபித்தார். தேவன் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்பதை நிரூபித்தார், விளங்க பண்ணினார். தெய்வ ஜனமே, அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த வேளையிலே என்ன செய்தார்கள் தெரியுமா? யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 1 முதல் 19 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, மோசேயும் இஸ்ரவேலரும் கர்த்தரை பாடி துதித்தார்கள் என்று நாம் அங்கே வாசிக்க முடியும். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அவர்கள் எப்படி தேவனை துதித்தார்கள்? கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அப்படியே தேவனை புகழ்ந்து பாடி துதிப்பதை பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே அவர்கள் துதித்தார்கள், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று துதித்து பாடினார்கள். தெய்வ பிள்ளையே, 18ஆம் வசனத்திலே கர்த்தர் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். இப்படியாக அவர்கள் தேவன் தங்களை ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்கின போது, தேவன் தங்களை ஆபத்திலிருந்து மீட்டு ரட்சித்த போது, தாங்கள் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அழிக்கப்படுகிற ஜனம் அல்ல என்பதை உணர்ந்து, சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்திற்கு முன்னுதாரணமாக அவர்கள் காணப்பட்டு அவர்கள் தேவனை துதித்தார்கள். அதை போலவேதான் நாமும் தெய்வ பிள்ளையே பலவிதமான அடிமைத்தனத்திலே நித்திய மரணத்திற்குள்ளாக காணப்பட்டாலும், ஆனால் அந்த நித்திய அக்கினியிலே நாம் அழிந்து போகக்கூடாது என்று நம்முடைய கூக்குரலை கேட்டு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஜனமாகிய நம்மை தேவன் பலவிதமான ஆபத்துகளிலிருந்து விடுதலையாக்கி மீட்டு ரட்சித்து இன்றைக்கு நாம் அழிக்கப்படுகிற ஜனங்கள் அல்ல, தேவனால் ரட்சிப்பை கண்டடைந்த ஜனங்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நம் ஜீவியத்திலே தேவன் விளங்க செய்து இன்றைக்கு தேவன் நம்மை தேவனை துதித்து பாடச் செய்திருக்கிறார். அப்படியானால் யார் தேவனை துதித்து பாடுகிறார்களோ அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் பலவிதமான ஆபத்துகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள், முக்கியமாக நரக அக்கினி என்கிற அடிமைத்தனத்தின் பாதாள வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, இந்த சிவந்த சமுத்திரத்தை
தேவன் கடக்க பண்ணின போது ஆரோனின் சகோதரி மிரியாம் கர்த்தரை பாடி துதித்தாள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் போது ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அப்படியானால் இந்நாட்களிலே நாமும் கூட தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கும் போது, தேவன் நம்மை ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாக்கும் போது, தேவன் நம்மை மீட்டு ரட்சிக்கும் போது, நாம் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் என்பதை அறிந்து கொண்டு தேவனை துதித்து பாட வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன்னை ஜனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று அங்கே படிக்கிறோம். அப்படியானால் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால், தேவன் நம்மை மறுபடியும் பெற்றெடுத்திருக்கிறார். நாம் மாம்சத்தின்படி ஒரு தாயினுடைய வயிற்றிலே கர்ப்பத்திலே நாம் உருவாக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும், நாம் எல்லாரும் பாவத்திலே காணப்பட்டபடியினால் நித்திய மரணத்தின் பாதாளத்தின் வல்லமைக்கு பங்குள்ளவர்களாக பாதாளத்தை சுதந்தரிக்கக்கூடிய நிலவரத்திலே காணப்பட்டபடியினால் தேவன் தம்முடைய குமாரனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்த பண்ணி நம்மை மறுபடியுமாக பெற்றெடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை தேவன் பெற்றெடுத்திருக்கிறார். அப்படி நம்மை தேவன் மறுபடியும் ஆவிக்குரிய பிரகாரமாக பெற்றெடுத்திருக்கிறபடியால் அந்த தேவனை நீ மறந்து போகாதே, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ மறந்து போகாதே என்று இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் நம்மை பெற்றெடுத்திருக்கிறபடியால், தேவன் நம்மை ஜெனிப்பித்த கன்மலையாய் இருக்கிறபடியால், தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறபடியால் தேவனை நாம் துதித்து பாடி போற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது என்று படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வ பிள்ளையே கானானை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற வேளையிலே கானானியருடைய ராஜாவின் கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பலத்து கொண்டு போன வேளையிலே தேவன் என்ன செய்தாராம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானின் ராஜாவினிடத்திலே ஜெயம் எடுக்க கிருபை செய்தார். அந்த வேளையிலே தெபோராள் என்ன செய்தாளாம்? தேவனை துதித்து பாடினாள் என்று படிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 1 முதல் 31 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அங்கே தெபோராளும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் அந்நாளிலே பாடின பாட்டு என்று நாம் அங்கே படிக்கிறோம். 31ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது என்று படிக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராக பிரயாணப்பட்ட வேளையிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீன் இஸ்ரவேல் ஜனங்களை நிர்மூலமாக்கும்படியாக அவன் கிரியை செய்த வேளையிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக தேவனுடைய கரம் கானானியரின் ராஜாவாகிய யாபீன் மேல் பலத்து கொள்ள தேவன் என்ன செய்தார் என்றால் கிரியை செய்தார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டதை அறிந்தபோது தேவனால் கானானியரின் ராஜாவாகிய யாபீனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதாக
அவனிலே தேவன் ஜெயம் சிறந்தார் என்று எண்ணின வேளையிலே தெபோராளும் பாராக்கும் இப்படியாக பாடினார்கள், உம்மை பகைக்கிற யாவரும் அழிய கடவர்கள் என்று. ஆகவே இந்த நாளிலே, இந்த வருடம் முழுவதும் தேவன் உங்களை எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்திருந்திருப்பார், எத்தனையோ வேதனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்திருந்திருப்பார். நீங்கள் மோசேயை போல, நீங்கள் தெபோராளை போல சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக தேவனை துதித்து பாட கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அந்த மிரியாமை போல நீங்களும் தம்புருவை எடுத்துக்கொண்டு பாடி தேவனை துதிக்க வேண்டும். நீங்கள் தேவனை துதித்து பாடுவதை மறந்து போவீர்களானால் நீங்கள் உங்களை ஜெனிப்பித்த கன்மலையை நினையாமற் போனதாக தேவன் எண்ணி, உங்களை பெற்றெடுத்த தேவனை மறந்ததாக எண்ணி தேவன் உங்களிலே பிரியமாய் இருக்க முடியாது. ஆகவே இந்த காலை வேளையிலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம், தேவனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பெற்றெடுக்கப்பட்ட ஜனம் என்கிற எண்ணத்தோடு, அவர் இந்த வருடம் முழுவதும் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்தார் என்கிற நன்றியுள்ள இருதயத்தோடு நீங்கள் தேவனை துதித்து பாட வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். தாவீது என்கிற ஒரு மனிதன் காணப்பட்டான். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சத்துருக்கள். ஒரு பக்கம் சவுல் தாவீதிற்கு விரோதமாக சத்ருவாக எழும்பி போனான். அப்படி சவுலுடைய கரத்திற்கு தாவீதை தேவன் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே தப்புவிக்க பண்ணி விடுதலையாக்கி மீட்டு ரட்சித்த வேளையிலே தாவீது என்ன செய்தானாம்? தேவனை துதித்து பாடினானாம். தாவீதனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை விளங்க செய்தார். நீ அழிக்கப்பட்டு போகிறவன் அல்ல, நீ நிர்மூலமாக்கப்பட்டு போகிறவன் அல்ல, நீ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதை சவுலுடைய கரத்திலிருந்து நீங்களாக்கி விடுவித்து ரட்சித்ததன் மூலமாக விளங்கச் செய்து, சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் என்கிற வாக்கின்படி தாவீதை துதித்து பாடச் செய்தார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது நாம் அங்கே தாவீது எப்படி அவன் தேவனை துதித்தான் என்று படிக்கிறோம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு என்று நாம் 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே நம்மால் படிக்க முடியும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் சகல சத்துருக்களின் கையில் இருந்தும் சவுலை போல உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தவர்களுடைய கரத்திலிருந்தும் உங்களை தேவன் மீட்டு ரட்சித்திருக்கிறார் இந்த வருடம் முழுவதும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் அழிக்கப்பட்டு போகவில்லை, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் தேவன் சொல்லுகிறார், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். நீங்களும் அந்த தாவீதை போல தேவனை துதித்து பாடி போற்ற வேண்டியவர்களாக காணப்படுகிறீர்கள். உங்களுக்கு தெரியும், யோசபாத் என்கிற தேவ மனிதனுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் எதிராக வந்த வேளையிலே யோசபாத் என்ன செய்தான்? யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். தேவன் யோசபாத்திற்கும் யூதா ஜனங்களுக்கும் ஜெயத்தை கொடுத்தார். ஜெயத்தை கொடுத்த வேளையிலே யோசபாத் என்ன நினைத்திருப்பான்? நான் தேவனால் அழிக்கப்படவில்லை, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே யோசபாத் என்ன செய்தான்? யோசபாத்தும் ஜனங்களும் பாடி தேவனை துதித்தார்கள். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 22 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். 19ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம்,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள் என்று. சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். ஆபத்துகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை துதிக்கும். ஆபத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் கர்த்தரை துதிப்பார்கள். இந்த வருடம் முழுவதும் தேவன் உங்களை பல ஆபத்துகளிலிருந்து மீட்டு காத்திருக்கிறார். பல இக்கட்டுகளிலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் உங்களை மீட்டு ரட்சித்து, தேவன் உங்களை அழிக்கிற தேவன் அல்ல, உங்களை மீட்டு ரட்சிக்கிற தேவன், உங்களை பாதுகாக்கிற தேவன், உங்களை சிருஷ்டிக்கிற தேவன் என்பதை விளங்க செய்திருக்கிறார். ஆகவே சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமே கர்த்தரை துதிப்பாயாக. அல்லேலூயா. ஆம், சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை துதிப்பார்கள். இரண்டாவதாக யார் கர்த்தரை துதிப்பார்கள்? சங்கீதம் 140 சங்கீதம் 13 வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருப்பீர்களானால் தேவனை துதித்து பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருப்பீர்கள். நீதிமான்கள் என்று சொல்லும் போது அதில் பல பகுதிகள் உண்டு தெய்வ பிள்ளையே. முதலாவது, கிருபையினாலே இலவசமாக நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3 அதிகாரம் 23 24 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, ஆனால் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் தன்னிலே பாவம் இல்லை என்று சொல்வானே, ஆனால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். அப்படியானால் முற்காலங்களில் உள்ள பாவங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் உண்டாயிருந்தது. அவைகளிலிருந்து மீட்கப்படும்படியாக இலவசமாக தேவன் என்ன செய்தாராம்? இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையை கொடுத்து நம்மை மீட்டு நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். தேவனுடைய கிருபையினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். தேவன் இந்த உலகத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பின வேளையிலே 2 காரியங்களோடு அனுப்பினார். ஒன்று கிருபை, இன்னொன்று சத்தியம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிருபையோடு வந்தார், சத்தியத்தோடு வந்தார். மகா பெரிய இரக்கமாகிய தேவ கிருபையினாலே நம்மை மீட்டு இலவசமாக அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு மீட்பை கொடுத்து நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய அனைத்தும் கர்த்தரை சார்ந்து செய்வோமே, ஆனால் அதிலெல்லாம் தேவனுடைய கிருபை உண்டாயிருக்கிறது. தேவன் இலவசமாக நமக்கு கொடுத்த கிருபை தான் இப்படி உண்மையாக ஊழியத்தை செய்ய ஏதுவாய் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அது இலவசமாக தேவன் கொடுத்த கிருபையினால் தான். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக இரண்டாவது அனுபவமாய் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுதான் விசுவாசம். முதலாவது கிருபை, இரண்டாவது விசுவாசம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று. தெய்வ பிள்ளையே, நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு காரணமாய் இருந்தது என்னவென்றால், நமக்குள்ளே தேவன் உருவாக்கின விசுவாசம்தான். யாருடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றின விசுவாசம் இல்லையோ அவர்கள் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருக்க முடியாது. ஒரு முறை தேவன் ஆபிரகாமிடத்திலே சொன்னார், நான் உனக்கு ஈசாக்கு என்கிற ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க
கூடிய நிலவரத்திலே ஆபிரகாமோ சாராளோ இல்லை. காரணம், ஆபிரகாமும் சாராளும் முதிர் வயதிலே காணப்பட்டார்கள். அந்த முதிர் வயதிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்புவதற்கோ விசுவாசிப்பதற்கோ ஏதுவாய் இருக்கவில்லை. ஆனால் ஆபிரகாமுடைய இருதயத்திலே ஒரு விசேஷித்த விசுவாசம் உண்டாயிருந்தது. அந்த விசுவாசம் என்ன தெரியுமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்ததாம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமே. அப்படிதான் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்த்த விசுவாசம் காணப்பட்டது. அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தையை தன்னுடைய ஜீவியத்திலே நிறைவேற்றுவார் என்கிற தெய்வ பிள்ளையே விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்தபடியினால் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். தேவன் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கலாம். அந்த வாக்கு தத்தங்களை ஒருவேளை நம்ப முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அது நிறைவேற இயலாத சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும், தேவன் சொன்ன வார்த்தையை தேவன் நிறைவேற்ற வல்லவர் என்கிற விசுவாசத்தோடு தேவனை நம்புவீர்களானால் நிச்சயமாகவே தேவன் உங்களை நீதிமான்களாக எண்ணி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்கள். அல்லேலூயா. நம்ப முடியாத வாக்கு தத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அதை நீங்கள் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு, நீங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி தேவனை நீங்கள் துதிப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருப்பீர்கள். நீதிமான்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நீதிமான்கள் கர்த்தரை துதிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, மூன்றாவது, நாம் எப்படி தேவனால் நீதிமான்களாக்கப்படுகிறோம்? இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், தேவனுடைய கிருபையை இலவசமாக தேவன் நமக்கு கொடுத்து நீதிமான்களாக்குகிறார். இரண்டாவது நாம் பார்த்தோம், விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அன்றைக்கு ஆபிரகாம் தேவனுடைய பார்வையிலே விசுவாசத்தினாலே நீதிமானாக காணப்பட்டான். மூன்றாவது, நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க என்று வாசிக்கிறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக இரத்தம் சிந்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் சுத்திகரிக்கப்படுவோம், அவருடைய இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு தேவனிடத்திலே பாவ மன்னிப்பின் அறிக்கையை செய்து பாவங்களை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டார்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாயிருக்கிறார்கள். நான்காவதாக, நாம் எப்படி தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாகிறோம்? கிரியையினால் நீதிமானாக்கப்படுகிறோம். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21, 24, 25 வசனங்களை வாசிக்கும் போது, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே
நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறீர்களோ அந்த கிரியைகள் உங்களை நீதிமானாக்குகிறது. அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்? தேவன் ஆபிரகாமை பார்த்து அன்றைக்கு என்ன சொன்னார்? உனக்கு நான் கொடுத்த ஏக புத்திரனாகிய ஈசாக்கை எனக்காக பலி கொடு என்று சொன்னார். அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே ஈசாக்கை தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதமாக ஆபிரகாம் பெற்றிருந்தாலும் கூட கிரியையினாலே ஈசாக்கை கொண்டு போய் மோரியா மலையிலே பலிபீடத்திலே கிடத்தி பலி செலுத்தும்படியாக கத்தியை அவன் ஓங்கியிருந்திருப்பானே, ஆனால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அவன் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க முடியாது. ஏனென்றால் விசுவாசம் இருந்திருந்தாலும் கிரியையினாலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போய் ஈசாக்கை பலிபீடத்திலே படுக்க வைத்து பலி செலுத்தும்படியாக கத்தியை ஓங்கி இருக்க முடியாது. ஆனால் அவனுக்குள்ளாக தேவன் எதிர்பார்த்த கிரியை இருந்தபடியினால் ஈசாக்கை பலி செலுத்தும்படியாக அவன் பலிபீடத்திலே கிடத்தி அவனுடைய கிரியை கத்தியை ஓங்குகிறதாக தேவன் எதிர்பார்த்த விதத்திலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லப்படும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் அவனுடைய வாழ்க்கையிலே கிரியையாக வெளிப்பட்டது. அல்லேலூயா. அந்த கிரியையினாலே அவன் நீதிமானாக தேவனால் கருதப்பட்டான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? தேவன் உங்களிடத்திலே கேட்கக்கூடிய காரியங்களை கிரியையினாலே வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, கிரியையினாலே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? தேவனுடைய பார்வையிலே நீங்கள் நீதிமான்களாக காணப்படுகிறீர்கள். அப்படியானால் விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி அது கிரியையினாலே வெளிப்படவில்லை என்றால் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் பிரயோஜனமற்றது. கிரியை இல்லாத விசுவாசம் பயனற்றது. ஆகவேதான் வேதத்திலே நாம் யாக்கோபிலே படிக்கிறோம். யாக்கோபு 2:21, 24, 25 வசனங்களை வாசிக்கும் போது விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து என்று படிக்கிறோம். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தோடு கூட கிரியையும் என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டதென்று காண்கிறாயே. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலும் நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்படியானால் விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தோடு கூட உங்களுடைய கிரியையும் முயற்சி செய்து, விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐந்தாவதாக, யார் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக காணப்படுகிறார்கள்? தன்னை தாழ்த்துகிறதுனால் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார்? கிருபை கொடுக்கிறார். அப்படியே தெய்வ பிள்ளையே, தாழ்மை உள்ளவர்களை தேவன் நீதிமான்களாக மாற்றுகிறார். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திற்கு வரும்போது 18ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் அங்கே ஒரு ஆயக்காரனை குறித்தும் அங்கே ஒரு தெய்வ பிள்ளையே பரிசேயனை குறித்தும் நாம் அங்கே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று கொண்டு தேவனுக்கு முன்பாக என்ன சொன்னானாம்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் தன்னை நீதிகரித்து கொண்டு என்ன சொல்லுகிறான்? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான். ஆனால் இன்னொரு மனிதன் ஆயக்காரன் தூரத்திலே நின்று கொண்டு தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே,
பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்வதை பார்க்கிறோம். என்ன நடந்தது? நான் விபச்சாரக்காரனை போல அல்ல, நான் அநியாயக்காரனை போல அல்ல, 2 தரம் நான் வாரத்தில் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தன்னுடைய ஜீவியத்தை குறித்து தானே தேவனுக்கு முன்பாக உயர்த்தின தெய்வ பிள்ளையே, பரிசேயன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று யார் தன்னை தாழ்த்தினானோ அந்த ஆயக்காரன் தான் தேவனால் நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆகவேதான் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த பரிசேயனுடைய ஜீவியத்திலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கும்படியாக தேவ சமூகத்திலே தெய்வ பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவனால் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். நீங்கள் தேவ சமூகத்திலே வரும்போது, தேவனே என்னுடைய வாழ்க்கை இந்த நாளிலே சுத்திகரியும், என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் எத்தனையோ குறைகள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் தேவரீர் விரும்பத்தகாத எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுத்து பார்க்க எனக்கு துணிவில்லை என்று சொல்லி மார்பிலே அடித்து கொள்ளும் வண்ணமாக உங்களை தாழ்த்தி எனக்கு கிருபையை தாரும் என்று வேண்டிக் கொள்வீர்களானால் நீங்கள் தான் தேவனால் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். அல்லாமல் தேவ சமூகத்திலே வந்து, தேவனே நான் தசமபாகம் கொடுத்திருக்கேன், நான் உபவாசம் பண்ணியிருக்கேன், நான் விபச்சாரக்காரனை போல அல்ல, நான் வேசித்தனம் பண்ணுகிறவனை போல அல்ல என்று சொல்லி உங்களையே நீங்களே நீதிமான்கள் ஆக்கும்படியாக உயர்த்துவீர்களானால் நீங்கள் தேவனால் நீதிமானாக்கப்பட முடியாது. நாம் சாட்சி கொடுக்கும் போது நம்மை உயர்த்தி காட்டும்படியாக சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சிகள் வெளிப்படாதபடி நாம் நம்மை தாழ்மை உள்ளவர்களாக பாதுகாத்து கொண்டு தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனால் நீதிமான்களாக்கப்படும்படியாக எப்பொழுதும் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு கிருபையின் மேல் கிருபையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். 6வதாக, யார் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்கள்? ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்படியானால் யாருடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் காணப்படுகிறதோ, தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார் என்றால் நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு புறம்பாக நான் ஜீவிப்பேனே ஆனால் தேவனுடைய பார்வையிலே நான் நீதிமானாக எண்ணப்பட முடியாது. இப்படி உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களோடு பேசி இருப்பார். என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இதை செய்வாயாக, நீ இதை கைக்கொள்வாயாக, தேவ சித்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக இவைகளை கைக்கொள்வாயாக என்று தேவன் உங்களோடு பேசியிருப்பாரே ஆனால் அந்த ஆபிரகாமை போல நீங்களும் கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே கீழ்ப்படிதலின் மூலமாக நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நீதிமானோ பாடி மகிழுவான் என்று படிக்கிறோம். நீங்கள் இப்படியாக தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய விசுவாசத்தினாலே, தேவனுடைய இரத்தத்தினாலே, கிரியையினாலே, தெய்வ பிள்ளையை உங்களுடைய தாழ்மையினாலே, தெய்வ பிள்ளையை கீழ்ப்படிதலின் மூலமாக நீங்கள் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் பாடி மகிழுவீர்கள். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். இன்றைக்கு நமக்கு கிடைத்த நேரத்திலே நாம் 2 கருத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார்.
சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும், நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். ஆகவே இந்த கடைசி ஓய்வு நாளிலே, இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாளிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களாக தேவன் நம்மை துதிக்க செய்தபடியால் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக தேவன் நம்மை துதிக்க செய்தபடியால் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இனி வரப்போகிற புதிய ஆண்டிலேயும் இந்த அனுபவத்தை பாதுகாத்து கொண்டு சிருஷ்டிப்பின் ஜனங்களாக, தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக்கப்பட்ட ஜனங்களாக தொடர்ந்து நாம் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பார்வையிலே ஆபத்துகளிலிருந்து விலக்கப்பட்ட ஜனங்களாக, ஆபத்துகளிலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களாக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக, கர்த்தாவே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமாக நாங்கள் எந்நாளும் உம்மை துதித்து பாடிக்கொண்டிருக்க கிருபை செய்தருளும் என்று இந்த வேளையிலே வேண்டிக் கொள்வோம். கர்த்தாவே, நீதிமான்களாக எந்நாளும் உம்மை பாடி துதிக்க கிருபை செய்தருளும் என்று இந்த வேளையிலே நாம் இதோ நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மோட்ச பாதையிலே உங்களை வழிநடத்தி தேவன் உங்களை அவருடைய பார்வையிலே பிரியமானவர்களாக வழிநடத்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். தேவன் நம்மை சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்களாக தேவனை துதிக்க செய்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நீதிமான்களாக்கி தேவனை துதிக்க செய்த தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்ததாமே சிருஷ்டிக்கப்பட்ட ஜனமாக நீதிமான்களாக தேவனை துதிக்கிறவர்களாக எந்நாளும் நன்றியுள்ள இருதயத்தோடு காணப்பட கிருபை செய்வாராக. ஆமென்.